மேனிஃபெஸ்டேஷன்றது முந்தைய காலத்துலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அது ஒரு புதுமையான விஷயமா பார்க்குறோம். லைக் நல்ல நாள், பெரிய நாள், இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் நம்ம பாயாசம் பண்ணுறது, படையல் போடுறது, நல்ல விஷயங்களை பேசுறது, புது உடை அணிஞ்சிக்கிறது, இது எல்லாமே எதுக்கு? ஸோ தட் நீங்கள் அதை பார்க்குறீங்க, நீங்கள் அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு போகிறீங்க. நீங்கள் அந்த செலிப்ரேஷனை ஃபீல் பண்ணும்போது த்ரூ அவுட் த இயர் யூ அட்ராக்ட் இட். அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கலாக இருக்கட்டும், நம்ம எல்லாம் படையல் போடுவோம். கிறிஸ்மஸ்னு எடுத்துக்கிட்டா கேக் கட் பண்ணி புது ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி தான் ரம்ஜான் எடுத்துக்கிட்டா பிரியாணி, லைக் த்ரூ அவுட் த இயர் யூ கேன் ஈட் பிரியாணி, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, வழிபாடு பண்றது. ஸோ எல்லா ரிலீஜியன்லையுமே இதுதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பார்க்குறோமோ அதவே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம இந்த விஷுக்கனி, புத்தாண்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் வச்சு, பணம், நகை எல்லாம் நம்ம வச்சு, கண்ணாடி வச்சு அதை நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கணும். வை? ஏன்னா நீங்கள் எந்திரிச்சோன்னே அதை பார்க்குறீங்க. ஸோ தட் அது உங்களோட பிரெயினில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுவே உங்களோட இயர் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த வருஷம் எனக்கு செழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்துக்கான செலிப்ரேஷனை நம்ம பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இது விஷுவலைசேஷனோட டெக்னிக் which is already taught to us நம்மளோட எல்டர்ஸ்ட இருந்து வந்திருக்கு.